ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஜிகே லைவ் டெஸ்ட்ல ஜியோகிராஃபியோட 5th லெசன் இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இந்த பாடத்துல இருந்து கிட்டத்தட்ட 50 கேள்விகள் பார்க்க போறோம். ஸோ லைவ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அட்டென்ட் பண்ணுங்க. நமக்கு கொஸ்டினை எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துட்டு போயிடலாங்க. ஸோ இப்போ 50 கேள்விகள் மட்டும் கிடையாது, அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் நான் சொல்றேன். இது உங்களுக்கு தேர்வுக்கு மிகவும் பயன்படும் அப்படின்றத சொல்லிடுறேங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடினா ஒரு தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம் எல்லாருமே. ரெடி ரெடி ரெடி. அப்ப பார்க்கலாம் இன்னைக்கு யார் லைவ் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் வரீங்கன்றது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்வு செய். ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. இதுல கண்டிப்பா சிங்கிள் லைன் கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க காய்ஸ். இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881ஆம் ஆண்டு கணக்கிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881ஆம் ஆண்டுன்னு கொடுத்திருக்காங்க. முதல் வந்திருந்தாலும் என்ன 1872ஆம் ஆண்டு. முதல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படியே இன்டர்சேஞ்ச் 1881ஆம் ஆண்டு. அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. இது கரெக்ட்டுங்க. நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021ஆம் ஆண்டு முடிவடைந்தது. வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா கொரோனா டைம்ல என்ன பண்ணிட்டாங்க, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா 2027ஆம் ஆண்டுக்குள் என்ன பண்ண போறாங்க, நம்மளுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சமர்ப்பிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, இந்த இடத்துல மக்கள் தொகையை பத்தி ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கலாங்க. சோ நம்ம பாத்தீங்கன்னா இந்த ரிப்பன் பிரபு அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு, மாயோ பிரபு அப்படின்னு இருப்பாங்க. இவங்க 2 பேருமே நீங்க பாத்துட்டீங்களா போதுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களை வரிசைப்படுத்துக. இது டைரக்ட் கொஸ்டின். கோவா ஃபர்ஸ்ட்ல, தமிழ்நாடு செகண்ட், கேரளா தேர்டு, மகாராஷ்டிரா ஃபோர்த், இமாச்சல பிரதேஷ் குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியா பாருங்க. அப்ப இமாச்சல பிரதேஷ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கும். அப்ப கோவா ஃபர்ஸ்ட்ல இருக்கு, தமிழ்நாடு செகண்ட்ல இருக்கு, கேரளா இருக்கு அப்படின்றத பாத்துங்க போதும். எழுத்தறிவின்மை விகிதம் பற்றி சரியான விடையை தேர்வு செய். அவ்வளவுதாங்க. சும்மா இன்டர்சேஞ்ச் தான். கேரளா மாநிலம் எழுத்தறிவின்மை முதல் இடத்துல இருக்காங்க. பீகார் கடைசி இடத்துல இருக்காங்க. இது மட்டும் தான் ரைட். தமிழ்நாடு 3 பிளேஸ், லட்சத்தீவு 2nd பிளேஸ்ல இருக்காங்க. லட்சத்தீவு தான் எழுத்தறிவின்மையில 2nd பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதுங்க. அடுத்தது 4th கொஸ்டின், எல்லைப்புற சாலைகள் பற்றி சரியான விடையை தேர்ந்தெடு. சோ பாருங்க, எல்லைப்புற சாலைகள்னா இந்தியா இருக்குன்னா, இந்தியாவுடைய பார்டர் ஸ்டேட்ல வைக்கிறாங்களா, அதுதான் எல்லைப்புற சாலைகள்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாவே எல்லைப்புற சாலைகள் தான் வரும். சோ இப்போ எல்லைப்புற சாலைகள் நிறுவனத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. கரெக்ட்.
BRO அப்படின்னு சொல்லுவாங்க. பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடியது. இவ்வமைப்பு 1960ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதுவும் சரியான பதில்ங்க. வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லைப் பகுதிகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது விளங்குகிறது. இதுவும் சரிங்க. உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை ஜம்மு காஷ்மீரில் உள்ள லேவிலிருந்து சண்டிகர் இந்த இடத்துல சண்டிகர்ன்றத தூக்கிடுங்க. லடாக்ல இருந்து லே வரை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அப்ப ஆப்ஷன் 4 தப்புன்னு வர்றப்ப நமக்கு என்ன கிடைக்குது? 1, 2, 3 ஆப்ஷன் சி போட்டவங்க எல்லாருமே மார்க்குங்க. அப்ப பாருங்க எல்லைப்புற சாலைகள் நிறுவனத்தின் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்கலாங்க. 1960ஆம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்கு அப்படின்றது சொன்னா போதுங்க. கிராமப்புற சாலைகள் எந்த துறையால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது? சோ பாருங்க கிராமப்புற சாலைகள் கிராம பஞ்சாயத்து மூலியமா அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஏ ஆப்ஷன் தாங்க கரெக்ட். முதல் விமான போக்குவரத்து எதற்கு பயன்படுத்தப்பட்டது? முதல்ல விமான போக்குவரத்து எதற்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி கேக்குறோம். நம்ம நினைப்போம் ஆங்கிலேயர்கள் மருந்து பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தினாங்க, வெடி மருந்துகளை கொண்டு செல்ல பயன்படுத்தினாங்க, படை வீரர்கள் பணம் எடுத்து செல்ல பயன்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் கிடையாது. கடிதங்கள் கொண்டு செல்ல தான் விமான போக்குவரத்து பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி தாங்க கரெக்ட். இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் மிஸ் பண்ணக்கூடாது. முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து எது? ஓகே ஓகே. கொல்லம் டு கோட்டபுரம் சி ஆன்சர். குட் குட் குட். பாலின விகிதங்கள் அடிப்படையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை வரிசைப்படுத்துக. யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். சேலஞ்ச் பண்றேன். கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, டையூ டாமன் தாங்க. அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டிங்க. இது டைரக்ட் ஆப்ஷன் தான். இது கீழ ஆன்சர் வச்சிருப்போம். அதனால பாத்துக்கலாம் வாங்க. நெக்ஸ்ட். வட, தென், கிழக்கு, மேற்கு பகுதிகளை இணைக்கும் சாலைகள் எங்கு சந்திக்கின்றது? ஆஹா! என்ன சாலைகள்லாம் கேட்கிறேன்னா, இந்தியா இருக்குல்ல, இந்த ஒரு இடத்துல சந்திக்குமா? என்ன பகுதி? அந்த பகுதிக்கு பேர் என்ன? குட் குட் குட். ஜான்சி என்ற இடத்துல தாங்க சந்திக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? கப்பல் கட்டும் தளங்கள்ல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. எங்க? இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம். கார்டன் கிரீச் கப்பல் கட்டும் தளம் சென்னைன்னு குடுத்திருக்காங்க. சென்னை வரவே வராது. யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா. கொல்கத்தா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப பி தப்பு. மீதி பாருங்க. மசாகன் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பை. இது கரெக்ட்டுங்க. கொச்சிக்கு கொச்சி. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. சென்னையில கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க போதும். அப்ப பாருங்க கப்பல் கட்டும் தொழில்களில் ஆசியாவில் இந்தியா
ஆசியாவுல 2வது இடத்துலயும், உலக அளவில் 16வது இடத்துலயும் இருக்குங்க. உலக அளவில் 16, ஏசியாவுல 2ண்ட் பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க எக்ஸ்ட்ரா. இந்திய வெளிநாட்டு வர்த்தகத்தில் சுமார் 95% அளவுக்கு 70% மதிப்புள்ள சரக்குகள் எதன் மூலமாக நடைபெறுகிறது? எந்த போக்குவரத்தின் மூலமாக நடைபெறுகிறதுன்னு கேட்கிறோம். எக்ஸாக்ட்லி. கடல் வழி போக்குவரத்து மூலமா நடைபெறுகிறது. இந்தியாவில் எந்த அமைப்பு நாட்டினுடைய உள்நாட்டு போக்குவரத்திற்கு முக்கிய உயிர்நாடி என அழைக்கப்படுகிறது? எக்ஸாக்ட்லி. ரயில்வே போக்குவரத்து தான் சொல்லுவாங்கப்பா. ஏன்னா, இங்க தான் அதிகமான கூட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ கொண்டு போயிட்டு இருக்கோம். கீழ்க்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. கடல் வழி போக்குவரத்து இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கரெக்ட்டு. வெளிநாட்டு வர்த்தகத்தில் சுமார் ஓகேங்க. இதுவும் கரெக்ட்டு. ஒரு இது சிக்கனமான போக்குவரத்து மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற ஒன்றாக இருக்கு. ஆமா, எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. இந்தியாவில் 13 இந்த 15ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப 13 பெரிய துறைமுகங்களும், 200 நடுத்தர துறைமுகங்களும். 200 நடுத்தர துறைமுகங்கள்ன்றது சரியான பதில்ங்க. சோ அப்ப பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஆன்சர் ரைட்டுங்க. டி. பாலின விகிதம் குறித்த சரியான விடையை தேர்வு செய். ஒரே கேள்வி, மொத்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். மக்கள் தொகையில் 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 940 பெண்கள் உள்ளன. கரெக்ட். கேரளா 1084 பெண்களை கொண்டுள்ளது. கரெக்ட். பாண்டிச்சேரி 1038 பெண்களை கொண்டுள்ளது. கரெக்ட். குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் ஹரியானான்னு குடுத்துருக்காங்க. தப்புங்க. இது என்னது? டையூடாமன். முடிஞ்சுச்சு ஆன்சர். அப்ப ஹரியானாவ நம்ம எலிமினேஷன் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்க. இவரு வரல, இவரு வரல. ஓகேங்களா? அப்ப யார் யார் வராங்க? டியும், ஏவும் வராங்க. அப்ப ஆன்சர் நம்ம என்ன பண்ணலாம்? டி தான் போடணும். ஏன்னா டி தான் சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின்மா. சரியான விடையை தேர்வு செய். இந்தியாவில் சாலைகள் அமைப்பதற்கு மிக எளிதாக இருக்கும் மத்திய மற்றும் இந்தியா வாய்ப்பே இல்ல. அங்க எளிதாலாம் அமைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் தப்பு. மலைப்பாங்கான பகுதிகளில் யோசிச்சு பாருங்க. சாலைகள் அமைப்பது சுலபமா? வாய்ப்பே கிடையாது. அதான் கஷ்டம். கேரளாவில் சாலைகள் அடர்த்தி அதிகமாகவும் கரெக்ட்டா இருக்குங்க. அதிகமா தான் இருக்கு. அப்ப சி தான் கரெக்ட். ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதியில் அடர்த்தி மிதமாக உள்ளது. அடர்த்தி குறைவா இருக்கு. ஏன்னா, அந்த இடத்துல எப்ப வேணா எடுத்துட்டு வந்துரும். அப்ப ஆப்ஷன் சி தாங்க சரியான பதில். மீதியெல்லாம் தப்புங்க. உலகிலே உயரமான எல்லைப்புற சாலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது?
ஒன் செகண்ட் பார்த்து வந்துடுறேன். ஓகே गाइस, ஃபோர்த் क्वेश्चन என்ன சொன்னோம்னா சண்டிகர்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா சண்டிகர் தான் ரைட். லேன்றது ஜம்மு காஷ்மீர்ல கிடையாது, லடாக்ல இருக்கு. சாரிங்க. லேன்றது எங்க இருக்கு? லடாக்ல இருக்கு அப்படின்றத போட்டிருப்போம். அங்க ஜம்மு காஷ்மீர் ஃபோர்த் क्वेश्चनல பார்த்திருப்போம். அப்போ அது கரெக்ட் தாங்க. அது சொன்ன எக்ஸ்பிளனேஷன் கரெக்ட். அப்போ பாருங்க, இதுக்கு ஆன்சர் ஏ தான். ஏன்னா லடாக்ல இருந்த லேவ் இருந்தும் ஹரியானாவுக்கு சண்டிகர் வரைக்கும் வந்திருக்கும். அவ்வளவுதாங்க. அப்ப உலகிலே மிக உயரமான எல்லைப்புறச்சாலை இங்க தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏ தாங்க ஆன்சர் ரைட். ஃபோர்த் क्वेश्चनல என்ன சொல்லிருக்குன்னா அதுவும் ஆப்ஷன் ரைட் தாங்க. நெக்ஸ்ட், இந்தியாவில் தற்போது உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை? எக்ஸாக்ட்லி, குட் குட் குட். 19. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான் மாத்திருப்போம். வடக்கு தெற்கு இணைகளை வடக்கு தென் பகுதிகளை இணைக்கும் சாலைகள் ஜம்மு காஷ்மீரிலிருந்து தமிழ்நாடு வரை மொத்த சாலையின் நீளம் 4076 கிலோமீட்டருங்க. 4076 கிலோமீட்டர். மனப்பாடம் பண்ணிடணும், வேற வழி கிடையாது. கிழக்கு மேற்காக 3640 கிலோமீட்டர். முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ரைட். இந்த 2 சாலைகளும் சந்திக்கும் பகுதி ஜான்சி. அப்ப ரைட் பாருங்க. 2 அண்ட் 3 தான் ஆன்சர் ரைட். சி போட்டு டி சாரி பி போட்டவங்க எல்லாருக்குமே மார்க்குங்க. இடம்பெயர்வு பற்றி சரியான விடையை தேர்வு செய். ஒன் செகண்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். கிளியரா இருக்கா? ஓகே, எல்லாமே தெரியுது. ஓகே, டன் 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 டன். உள்நாட்டு இடம்பெயர்வு மற்றும் சர்வதேச இடம்பெயர்வு என இரு வகைப்படுகிறது. கரெக்ட். உள்நாட்டு இடம்பெயர்வு நாட்டின் மக்கள் தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். வாய்ப்பே கிடையாது. நாட்டின் மக்கள் தொகையில பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் அது மட்டும் தான் ஏற்படுத்தும். வெளிநாட்டுல இருந்து வந்தாதான் அது இருக்கும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் எலிமினேஷன்ங்க. தூக்குங்க. ஆன்சர் வந்துரும் பாருங்க. அவ்வளவுதான், ஆன்சர் வந்துச்சு. மீதி எல்லாமே ரைட். இந்தியாவில் இடம்பெயர்வு கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்தை நோக்கி நடைபெறுகிறது. அவ்வளவுதாங்க. இது மட்டும் போட்டீங்கனாலே போதும். ஆப்ஷன் சிங்க. கொங்கன் ரயில்வே எங்கு அமைந்துள்ளது? தலைமையிடம், அந்த ரயில்வே ஜோன்ஸ் இருக்குல்ல, அதனுடைய தலைமையிடம் எங்க அமைந்துள்ளதுன்னா ஆப்ஷன் சிங்க. நவி மும்பை அப்படின்றது சொல்றோம். சரியான விடையை தேர்வு செய். இது நீங்க கவனிச்சே வந்தீங்கன்னா எக்ஸாம் போறப்போ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. கோவா மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது. கரெக்ட். அருணாச்சல பிரதேசம் குறைந்தது. கிடையவே கிடையாது. யாரு? இமாச்சல பிரதேசம். புதுடெல்லி, சண்டிகர் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக யூனியன் பிரதேசங்களில் உள்ளது. இதுவும் கரெக்ட். அப்போ 1 அண்ட் 3 தான் ஆன்சர் ரைட். சரின்னு கேட்டிருக்கோம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு?
1969ஆம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட். இந்தியாவில் தொலைக்காட்சி வலையமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிம்பிள் கொஸ்டின்ஸ்லாம் தப்பு பண்ணக்கூடாதுங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணணும் இதுக்கு எல்லாத்துக்குமே. தூர்தர்ஷன். இந்தியாவில் முதல் அஞ்சல் வில்லை எங்கு வெளியிடப்பட்டது? - 1852ஆம் ஆண்டு கராச்சியில் வெளியிடப்பட்டதுங்க. இயர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். பவன் ஆன்ஸ் வானுலகு ஊர்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? புதுடெல்லி. குட். சோ கரெக்ட்டா எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது என்பதை தேர்வு செய். டைம் தரேங்க. எடுத்துக்கங்க. இங்க பாருங்க. வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர், வடமத்திய ரயில்வே அலகாபாத், வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுஹாத்தி, கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, மேற்கு மத்திய ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை கிடையாது. ஜபல்பூர். ஜபல்பூர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானதுங்க. நெக்ஸ்ட்ங்க. இந்தியாவில் குறைவான நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலை எது? NH-47A. ஓகேங்க. எர்ணாகுளம் டூ கொச்சி இருக்கும். கீழ்க்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? வணிகம் என்பது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாகும். வணிகம் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குவதும், விற்பதும் அல்லது பரிமாற்றம் செய்து கொள்ளும் செயலாகும். பழங்காலத்தில் வணிக முறையானது பண்டமாற்று முறை என்று அழைக்கப்பட்டது. இது கரெக்ட்டுங்க. தற்பொழுது பொருட்களை வாங்குவதற்கும், விற்பதற்கும் தங்கம் அளவுகோலாக பயன்படுத்துவது கிடையாதுங்க. என்னது? பணம் அளவுகோலாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப ஆப்ஷன் டி தான். மீதி எல்லாமே சரிங்க. தகவல் தொடர்புக்காக ஏவப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் எது?
GSAT 7A இதுதாங்க அமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். 20, 30. தவறான விடையை தேர்வு செய். படிங்க, நான் ஆன்சர் சொல்றேன். ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை மக்கள் தொகை அடர்த்தி என்பர். கரெக்ட். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி பீகார், குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி சிக்கிம் கிடையாது. வாய்ப்பே இல்ல. அருணாச்சல பிரதேசம். ஓகே, சோ இது எலிமினேஷன் ஆயிடுச்சு. அப்ப இங்கே ஆன்சர் வந்துச்சு பாருங்க. பிறப்பு விகிதம் என்பது ஒரு வருடத்தில் 1000 மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. இறப்பு விகிதம் என்பது ஒரு ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் இறந்தவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும். சோ அப்போ இது ரெண்டும் கரெக்ட்டுங்க. அப்ப ஆப்ஷன் பி போட்டவங்க எல்லாருமே மார்க் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்ங்க. வடகிழக்கு எல்லை ரயில்வே எங்கு அமைந்துள்ளது? இம்பார்ட்டன்ட்ங்க. ஆல்ரெடி பார்த்திருக்கோம். தெளிவா பாருங்க. கவுஹாத்தி. குட் குட். எந்த மாநிலங்களில் மட்டும் நாட்டில் மக்கள் தொகையில் 4ல் ஒரு பகுதி வாழ்கிறார்கள்? கீழ்கண்ட உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த 2 மாநிலங்கள்ல மட்டும் தான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பாதி பேர் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட். சரியான விடையை தேர்வு செய். ஆனா இதுல ட்விஸ்டட் ஒண்ணு இருக்கே பையா. யாரு கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து பார்த்தா ஈஸியா போட்டுக்கலாமா? முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 71ன்னு குடுத்திருக்காங்க. ஆனா ஆக்சுவலா தப்பு. எப்போ? மேயோ பிரபுவால் 1872. அப்ப இது முடிஞ்சிச்சு. முழுமையானது 81. 15வது கரெக்ட். உலகின் மொத்த நிலப்பரப்பில் 17.5% இந்தியா கொண்டுள்ளதுன்றாங்க. அப்ப 2, 3, 4 ஆன்சர் ரைட்டுங்க. 34. தவறான விடையை தேர்வு செய். ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல 72ஆ மாத்திக்கங்க கைஸ். கோச்சுக்காதீங்க. 72ஆ மாத்திக்கங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்தியாவில் அஞ்சல் சேவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இது அப்படியே ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கங்க. 1857ஆம் ஆண்டு தான் 1857ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது ரைட். இந்தியாவில் முதல் அஞ்சல் வில்லை 1852ஆம் ஆண்டு லாகூரில் வெளியிடப்பட்டிருக்கு குடுத்துருக்காங்க. கிடையவே கிடையாது. என்ன வெளியிடப்பட்டிருக்கு? கராச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? சோ கராச்சின்னு சொல்லிட்டு போட்டா கரெக்ட். அடுத்து பாருங்க, விரைவு சேவை வந்து 75 தான். ஓகேங்களா? டைப்பிங்ல சின்ன மிஸ்டேக். 1872ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட அஞ்சல் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்டு
விரைவு தபால் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. அவ்வளவுதாங்க. 72 எடுத்து நோட் பண்ணிக்க போதும். சரியான விடையை தேர்ந்தெடு. சிம்பிள். இந்திய வானொலி ஒலிபரப்பு மும்பை வானொலி சங்கம் மூலமாக 1923ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ரைட்டு. 1936ஆம் ஆண்டு இதுல என்ன ஒரு 35 குடுத்துருக்கோம். 1936ஆம் ஆண்டு அகில இந்திய வானொலி என்றும், 1957ஆம் ஆண்டு ஆகாசவாணி என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1ம் 3ம் தான் ரைட்டுங்க. அப்போ 1, 3னா சி ஆப்ஷன் தாங்க ரைட்டு. நெக்ஸ்ட். செகந்திராபாத் கீழ்க்கண்டவற்றுள் எதனுடன் தொடர் பொருந்தும்? தென் மத்திய ரயில்வேவுடன் பொருந்தும்ங்க. தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1 எந்த 2 நகரங்களை இணைக்கிறது? ஆல்தியா டூ அலகாபாத் ஆகிய 2 நகரங்களையும் இணைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட். குழாய் போக்குவரத்து தொடர்பான பின்வரும் கூறுகளில் சரியானதை தேர்வு செய். இந்த குழாய் போக்குவரத்து கடினமான நிலப்பகுதிகளிலும், நீருக்கு அடியிலும் என்ன பண்ண முடியாது? அமைக்க இயலாதுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துலயுமே என்ன பண்ணுவாங்க? அமைக்க இயலும்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல 1 அண்ட் 3 ஆன்சர் ரைட்டுங்க. தட்ஸ் எனஃப் கைஸ். நெக்ஸ்ட். இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? கமான் இன்னும் 10 கொஸ்டின் தான். அவ்வளவுதான் கைஸ். குட். கொல்கத்தா. மாவட்ட சாலைகள் எந்த துறையால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது? அவ்வளவுதாங்க. சூப்பர்ங்க. மாநில பொதுப்பணித்துறையால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா போதுங்க. சரியான விடையை தேர்ந்தெடு. ஆஹா, பெருசா தான் இருக்கும். பாத்துக்கலாம் வாங்க. கிளியரா தெரியுதா மட்டும் சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லாஸ்ட். இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் இந்திய அரசின் தரைவழி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் பொறுப்பாகும். இந்தியாவில் மிக நீளமான நெடுஞ்சாலைத்துறை NH44 உத்தரப்பிரதேச வாரணாசியில் இருந்து தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி வரை உள்ளது. கரெக்ட். இந்தியாவில் குறைவான நீளமுடைய நெடுஞ்சாலை NH47A. இது எர்ணாகுளத்தின் கொச்சி வரைக்கும் ரைட்டு. 8 கிலோமீட்டர்லாம் கிடையாது. 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர். என்னங்க சார் கிலோமீட்டர்ல ட்விஸ்ட் வச்சிட்டீங்களே. வேற வழி இல்லையா? அப்ப ஆப்ஷன் ஏ தாங்க. இந்தியா மெட்ரோ ரயில் போக்குவரத்து குறித்த தவறான விடையை தேர்ந்தெடு.
மெட்ரோவை பத்தி தப்பா இருக்கு ஒண்ணு. எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எட்டு பெருநகரங்களில் மெட்ரோ சேவை வழங்கப்படுகிறது. முதல் மெட்ரோ சேவை கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. இந்த சேவை குறைந்த மக்களை கொடுத்துருக்காங்கப்பா. அதிக மக்களை விரைவாக ஏற்றிச் செல்லும் அமைப்பாக கருதப்படுகிறது. அப்ப என்ன பார்த்தீங்கன்னா, தவறுன்னு பார்க்குறப்போ சி தான். சரிங்களா? சி தவறு. மீதி எல்லாமே ரைட்டுங்க. இப்போ சி ஆனது தவறுன்னு செஞ்சா போதுங்க. அடுத்தது 43. பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுவது எது? கொங்கன் ரயில்வே. தவறான விடையை தேர்வு செய். இதுக்கு சரிதான் கேட்டிருந்தோம். தப்பு கேட்டோம். இந்தியா நிலப்பரப்பில் 7வது பெரிய நாடு. ஓகே. மக்கள் தொகை இது கரெக்ட். நிலப்பரப்பில் 2.4% 100% இருக்கு. முழுமையான மக்கள் தொகை பார்த்தாச்சு. புவியின் மேற்பரப்பில் மக்கள் எவ்விட வெளியில் உள்ளார்கள் என்பதை குறிப்பது மக்கள் தொகை பரவல். கரெக்ட். அப்ப தவறுன்னு பார்க்குறப்போ எதுவும் இல்லை. எல்லாமே சரி. குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி எது? That's good, guys. That's called இமாச்சல பிரதேஷ். முடிஞ்சுச்சு. இந்தியாவில் கப்பல் கட்டும் தொழிலில் உலக அளவில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? ஆஹா. நம்ம ஆசியாவுல கேட்டா சொல்லிருவீங்க செகண்ட் பிளேஸ்னு சொல்லிட்டு. நான் கேட்கறது உலக அளவில். We are the 16th place. 16வது இடத்துல இருக்கும். இந்தியாவில் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆயிரத்தி 925. கத்திமன் அதிவிரைவு வண்டி இந்தியாவில் மிக அதிவேக ரயில் வண்டி ஆகும். இது எந்த இரு நகரங்களை இணைக்கிறது? காத்திமன் அதிவிரைவு வண்டி இந்தியாவில் மிக அதிவேக ரயில் வண்டி ஆகும். இது எந்த இரு நகரங்களை இணைக்கிறது? ஆக்ரான்றது காமன். புதுடெல்லி மற்றும் ஆக்ராவை இணைக்கிறது. தட்ஸ் எனஃப் கைஸ். சரியான விடையை தேர்ந்தெடு. 49 இன்னும் ஒண்ணுதான் இருக்கு பாருங்க. டூ தௌசண்ட் ஒன் சென்செக்ஸ்ங்க. 2011 சாரி 11 சென்செக்ஸ். இந்திய மக்கள் தொகையில் எழுத்தறிவு விகிதம் கரெக்ட். ஆண்களின் எழுத்தறிவு விகிதம் கரெக்ட். பெண்களின் எழுத்தறிவு விகிதம் கரெக்ட். அப்ப கடைசி ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 2 3 ரைட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வச்சிருக்க பாருங்க வெடிகுண்டு. குறைந்த பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் இங்க லட்சத்தீவுன்றதை எலிமினேஷன் பண்ணிடுறீங்கப்பா. இடத்துல 618 வச்சுக்கோங்களேன். இது 6ஆம் மாத்திக்கலாம். லட்சத்தீவு வராது. டையூடாமன் வருது. டையூடாமன்ல எது வரும்? தட்ஸ் எனஃப். சூப்பருங்க சூப்பருங்க. 618 அப்படின்றது தெரியணும். 618 அப்படின்னு தெரிஞ்சுச்சுனா என்ன பண்ணிடலாம் நீங்க? ஆன்சர் ஈஸியா போட்டுடலாங்க.
ஓகே காய்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 50க்கு உங்களுடைய மார்க் என்னன்றத விட, எவ்ளோ இன்ஃபர்மேஷன் கத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்லருந்து லாஸ்ட் வரைக்கும் அட்டெண்ட் பண்ண சொன்னேன். கண்டிப்பா எப்பவுமே ஒரு விஷயங்க. தொடர்ந்து ஒரு விஷயத்த செய்றப்போ, பலன்ன்றது கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். தேங்க் யூ.